விஷ்ணு பகவானா உள்ளு கிடக்கு பார்ப்போம். அங்கே போ, அங்கே போப்பா. பூசிட்டீங்களா? போங்க போங்க சாமி. செருப்பு கூட போட்டு வாங்க, கேட்டுக்கலாம். ஹோட்டலில் இருந்து அமைஞ்சிருக்காரு அவர். ஈஸ்வரா சிவன் கோயில் தான் நிறைய இடத்துல பராமரிக்கணும். கொஞ்சம் பாருங்க, சங்கு சக்கரம் போட்டுருக்காங்க. ஸ்ரீ சக்கரம் அது. இந்த பக்கத்தில் ஊற்று. மேலே ஊற்று. ஜூஸ் ஊற்றிருக்குல்ல, வர இருங்கய்யா. அவ்வளோதானங்க, வேறு எதுவும் இல்லையே. வச்சிருங்க சாமி. கீழே போட போகிறீங்களா? ரொம்ப பத்தியா இருக்கு. சிவனும் சக்தியும் சேர்ந்ததோர் எல்லாம் சிவனி. சிவனும் சத்தியம் சேர்ந்து உறவமாகி உன்னும் உறவும் அழைத்தும் ஏன் வரத்துறையின் நடத்த வேண்டும். இடத்து பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் அகற்றி நல்வை படைத்து நல்ல யோக பொண்ணை கொடுத்த நந்தி தேவா, நீ நந்தியோட எல்லாரும் நடக்க வேண்டும். யோகம்பரத்துறையை எல்லா மனத்திலும் தூதாக இருக்கும் தூதுவனே, தூதாக இருக்கும் தூதுவனே, இந்த இடத்தில் உள்ளான் எல்லாம் சிவனன்னை நான் வணங்கி சிவபெருமானை கூப்பிட்டு அடித்து வணங்க வேண்டும் என்று நான் கூப்பிட்டு அழைச்சி உன்னை வணங்குகிறேன். சிவபெருமானே, என்னும் எடுத்தும் என்பரை கண்டபோது எல்லாம் சிவனன் வாழ்த்துகிற போது இந்த நந்தி தேவனை தொட்டு வணங்கிட்டு போனாதான் அங்கே மோசமே கட்டும் இறைவனிடைங்கிறது வரலாறு சொல்லுகிறது. மன்னர் ஆட்சி காண்டத்தில் இது எந்த ஆட்டுங்கிறது என்னுடைய காலம் கணிப்புக்கு எனக்கு தெரிய வருகிறது. இருந்தாலும் அதை சொல்லாறு நான் வெளியிட முடியாத நீ சூழ்நிலை இருக்கிறதுனால் அதுக்கு நான் பலாபலனை கொடுத்துட்டு ஒரே நீ வழிநடத்த வேண்டும் என்று விடுங்க. அங்கேருந்து எடுத்து வந்தீங்களா சூஸ் அதை அதில் அடி எடுங்க. அப்படியே 7 பேர் வாங்க. பூ இல்லைல்ல, பூ
இருக்கா எடுங்க அப்படியே கொஞ்சம் கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஈஸ்வரா அப்பா வந்து எவ்வளோ அமைப்பாக இருக்காரு பாருங்க. எவ்வளோ அமைப்பாக இருக்காரு பாருங்க. இல்லை பாருங்க, நார்மலாக பார்க்குறோட கேமரா பார்த்து சும்மா இருக்கு பாருங்க. அவரோட அமைப்பு பாருங்க எப்படி இருக்காங்க. அந்த கோயிலோட அமைப்பு பாருங்க. கேமரா நம்ம நேரில் பார்க்குறதோட சரி வாங்க வாங்க நேரம் செமையாக இருக்கு. நேரம் இது பிடிங்க. எலும்பு சன்னல் நீருநாள் அப்படியே பிடிங்க சாமி, அப்படியே பிடிங்க. எலும்பு சன்னல் நீருநாள் இப்படி பார்த்தாங்கக்குள்ள எலும்பு சன்னல் நீருநாள் தோஷங்கள் நீக்கி கட்டு கட்டு முட்டு 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 வப்பு சூனியம் பேய் பிசாசி பில்லி ஏவல முறப்பாடு எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அகற்றி நல்வழிபடுத்தி யோக பலனை கொடுத்து நந்தி தேவனே நீ நலம் புரிய வேண்டுமென வரும் பக்தர்களை நீ உன்னுடைய பகத்தனுகருக்கு வாழ்வு. இதெல்லாம் கரெக்டாக எடுங்க, ஜூம் பண்ணிடுங்க. இதெல்லாம் கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க. எல்லாம் சிவனே. ஓம் நமச்சிவாய சிவாய நமகோ. 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 சிவனே நான் உன்னுள் அன்பு வந்து வந்தான் வந்தரனான் உன்னுள் அன்பு வந்து என்னையால் வந்து என் சிவனே எட்டாசில் உறிஞ்சி நந்தி தேவா நந்தீசா நந்தி பெருமான் நந்தி தேவா சிவதேவா. நந்தி தேவா நந்தி தேவா. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவகோம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவோம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சிவாய ஓம் நம சிவாய. சிவாய சிவாய நம சிவாய. சிவாய நம சிவாய. சிவாய நம சிவாய. சிவாய. ஜூம் பண்ண முடியாது, டபுள் டச் பண்ண முடியாது. இப்படி முடிக்கலாம். இப்படி கொஞ்சம் பிடிச்சிங்க. அடுத்தது இப்படி பிடிச்சிங்க. சரி, நம்ம நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்களே. ஆமாம் ஆமாம். சரி சரி ஓகே சரி. இப்போ படிக்கலாங்களா? படிக்கலாமா? விடுங்க வாங்க. புக்கெல்லாம் அங்கே தான் இருக்கு. வந்துருங்க, என்ன வந்துருங்க, அதை விட்டுருங்க. ஏன்
அதற்கு மேலே இருப்பது சிங்கம் போல இருக்கும். அதற்கு மேலே இருப்பது இறைவனுடைய கருணையை கொண்ட மீன் போல மச்சம் போல இருக்கும். அதற்கு மேலே ஒரு குள்ள முனி போல இருக்கும், குள்ள ஒரு மனிதனாக. இப்படி 10 அவதாரங்கள் கொண்ட இறைவன் கருணையினாலே 10 கருணைகள் இருக்கும். மேலே 5 முகமாக இருப்பது ருத்திரபாகம் என்றும், 5 முகத்தின் அந்த 5 விளக்கானது எரிகிற பொழுது பரமேஸ்வரனுடைய முகம் 5 முகமாக இருக்கும். அந்த வகையில் அதிலே எரிகின்றது பராசக்தி என்றும், கீழே விரிந்து எரிகிறது கணநாதர் விநாயகர் என்றும், மேலே கூர்மையாக எரிவது செவ்வேல் முருகன் என்றும், அதில் செஞ்சுடராக இருப்பது சிவபெருமான் என்றும் பெயர். ஒரு விளக்கினை ஏற்று கீழே பிரம்மபாகம், மையத்தில் விஷ்ணுபாகம், அதிலே இருக்கக்கூடிய மேலே ருத்திரபாகம், எரிவதோ பராசக்தி, அதிலே கீழே எரிகிறது கணநாதர் என்கின்ற விநாயகப் பெருமான், மேலே எரிவது செவ்வேல் முருகன், அதில் செஞ்சுடராக இருப்பதோ சிவபெருமான். இப்படி உள்ளே கட்டமைப்பாக வைத்துத்தான் இந்த திருவிளக்கினை ஏற்றி மகிழ்கிறார்கள். அந்த நிலையிலே